யாரு யார் என்ன பார்க்க வந்திருக்கிறது? காது கேட்கலையா? யாருங்கிறேன்ல. உங்க ரெண்டு கண்ணையும் இருட்டு கவ்வ தொடங்கி ரொம்ப நாளாச்சுன்னு தெரியும். கொடுமையான காட்சிகளை இனிமையா நினைச்சு ரசிச்ச இந்த கண்கள் இன்னைக்கு இருளடைஞ்சு குருடா போனது ஒண்ணு பெரிய விஷயம் இல்ல. இருந்தாலும் சங்ககிரி கோவிந்தராஜா கவுண்டர் கொஞ்சம் உத்து பார்த்தா நான் யாருங்கிறது புரியும். புரிஞ்சுதா? ராமசுந்தரம். ஆமா, ரொம்ப வருஷம் ஆச்சு நாம ரெண்டு பேரும் சந்திச்சு. இத்தனை வருஷம் வரைக்கும் நீங்களும் நானும் சாகாம உயிரோட இருக்கிறது இந்த மாதிரி ஒரு சந்திப்புக்காக தான் கவுண்டர். நீ எதையோ மனசுல வச்சுக்கிட்டு இங்க வந்திருக்க. ஏதோ உன்னை சாதிச்ச திமிர்ல இப்படி பேசுற. வாழ்க்கையில அந்த அளவுக்கு வசந்து போயிட்டான ராமசுந்தரம்? வசந்துட்டான், ஆகாய அளவுக்கு ரொம்ப வசந்தான் இந்த ராமசுந்தரம். 23 வருஷங்களுக்கு முன்னாடி கதறி அழுதுகிட்டு இருந்த 4 பிள்ளைங்களை, உங்க சொந்த தங்கச்சி பிள்ளைங்களை தாயும் தகப்பனும் விஷம் குடிச்சு செத்தப்போ இந்த மண்ணில் அனாதையா மாறின அந்த பாவங்களை நீங்க சங்ககிரி ஜமீனை விட்டு நடுத்தருவுக்கு துரத்தி விட்டப்போ இந்த ராமசுந்தரம் தான் வந்து கூட்டிட்டு போனான். அவங்க தான் என்னை இப்படி வசத்தினாங்க. அன்னைக்கு பறிகொடுத்த ஜமீனை இன்னைக்கு திரும்பவும் சட்டப்படி சொந்தமாக்கிக்கிட்டு அவங்க மறுபடியும் ஜமீனுக்கு வர போறாங்க. அந்த காட்சியை கண்ண விஞ்சு போனாலும் நீங்க பார்க்கணும், பார்த்தே ஆகணும். அத பார்க்க பயந்துதான ஜமீன் வீட்ல இருந்து ஓடி வந்து இந்த தோட்டத்து வீட்ல நீங்க பதுங்கி இருக்கீங்க. எங்கடா போறீங்க எல்லாரும்? இந்த பரதேசி பயல தூக்கி வெளியில ஏறிங்கடா. புடிச்சு கட்டுங்கடா அவனை. புடிங்க சீக்கிரமா அவனை. யாரு போறே? ஏய், புடி அவனை. கொன்னுடுவேன். எவனாவது கிட்ட வந்தீங்க ரெண்டா வகுந்துருவேன். ஜாக்கிரதை. என்ன தூக்கி வெளியில எறியறதுக்கு என்ன நினைச்ச? நீ சாப்பிட்டு போட்ட எச்சையில நினைச்சியா? என் மேல ஒரு பய கை வைக்க முடியாது. என்ன எவனாவது தொட்டா அவனுக்கு கழுவுறதுக்கு கைய நடக்கிறதுக்கு காலம் இருக்காது. எனக்கு புள்ளையா பிறக்கலனாலும் நான் மகனேன்னு கூப்பிடுறதுக்கு எனக்கு ஒரு புள்ள இருக்கான். அவன் பேரு பெரிய கவுண்டர் முத்துவேலு. ஏய் குருட்டு கிழவா, நீ படிச்சது இல்லையா? மகாபாரதத்துல இதே மாதிரி ஒரு குருட்டு கிழவ இருந்தான். சொந்த மகனோட கேடுகட்ட நயவஞ்சக செயலால சொல்ல முடியாத வேதனைகளை தனக்குள்ளே அனுபவிச்சுக்கிட்டு இருந்தான். இனிமே நீ இருக்கிற காலம் வரைக்கும் யாரோட காலையில நெஞ்சில மிதிப்பட்டு சாகாம இருக்கணும்னா ஓ சீமந்த புத்திரன் சிவராமனை அடக்க ஒடுக்கமா இருக்க சொல்லு. முத்துவேலோட வழியில குறுக்கிட வேண்டாம்னு சொல்லு. இத சொல்லதான் உன் வீட்டுக்கு வந்த. போடா எச்ச பயல. போங்கறல்ல. போறோம் கோவிந்தராஜ், ஆனா திரும்ப என்ன வரவழைச்சிராத. சிவராமா.
வெக்கங்கிட்ட நாயே போய் தலடா என் முன்னால இருந்து. வேண்டாம், விட்டுடுங்க. போவுள்ள. ஏய், 15 வயசுல முகத்தை பார்த்து பேர் சொல்லி கூப்பிட்ட ஒரு வேலைக்கார நாய அந்த வயல்லையே அடிச்சு மிதிச்சு கொண்ட கோவிந்தராஜனோட மகனா நீ இருந்தா அந்த அநாத நாய்களை பழி வாங்கி நன்றி செலுத்துற நேரம்டா இது. குறிவாக்க தெரியாதவங்கிட்ட ஆயுதத்தை கொடுத்து அனுப்பிட்டு இப்ப வந்து சொல்றான் அவன் தப்பிச்சு போயிட்டான்னு. தப்பு செஞ்சது நான் தான்டா. நீ என் ரத்தத்துக்கு பிறந்தவன் நினைச்சேன் பாரு, அது ஏன் தப்புதான். ஏன் மாமா இப்படி எல்லாம் நடந்துக்கிறாரு? யாரையாவது கொலை பண்ணிட்டு ஏன் புருஷன் ஜெயிலுக்கு போடுமா? பகையை மனசுல வச்சுட்டு அலையிறாரு. 84 வயசுல இப்படிப்பட்ட வேலையெல்லாம் தேவையா அவருக்கு? மூழ்றி வாய, அறிவு கெட்டவளே. அவர் கோவப்பட்டதுக்கு காரணம் இருக்குடி. நேத்துக்கு பேஞ்ச மழையில முளைச்ச காளாலாம் அவர் முன்னாடி துள்ளும் போது அவர் மனசு என்ன வேதனைப்பட்டிருக்கும். கடையில 4 8 தேங்காய் பத்தை வித்துக்கிட்டு இருந்த ஒன்ன மாதிரி பொம்பளைக்கெல்லாம் அது புரியாதடி. மானத்தோடையும் மரியாதையோடையும் வாழ்ந்த குடும்பம் இது. இல்ல வசந்தி, உள்ள போ. இல்ல. போடி உள்ள. பொள்ளாச்சி மாணிக்கம் குறி தவறாம சொல்றதுல பெரிய கில்லாடி. அவன் குறிய தப்புன்னு நான் நினைக்கல. மதம் பிடிச்ச யானையோட காலடியில இருந்தும் 10 ஆள் ஆழம் உள்ள குழியில இருந்தும் உயிரை குடிக்கிற வாளோட கூர்மையில இருந்தும் இப்போ ஒரு துப்பாக்கி குண்டோட வேகத்துல இருந்தும் ஒவ்வொரு தடவையும் முத்துவேலு தப்பிச்சுக்கிட்டே இருக்கிறான். தப்பிச்சவன் வளர்ந்து வளர்ந்து பெரிய ஆளாயிட்டான். இனி அவன் வீழ்ச்சி அடைகிற காலம் வந்துடுச்சு. சங்ககிரி ஜமீன் அவன் இருக்கிற கோட்டை. கோட்டையிலிருந்து வெளியில வர்றதுக்கு வழி இல்லாம எல்லா வழிகளையும் அடைச்சிடுவேன். உயிரோட அவனை தீ வச்சு கொளுத்துவேன். உங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப்பில் 1000க்கும் மேற்பட்ட சூப்பர் ஹிட் திரைப்படங்கள், 50க்கும் மேற்பட்ட வித்தியாசம் நிறைந்த டிவி ஷோஸ், என்றும் பார்க்க தூண்டும் மெகா தொடர்கள், இவை அனைத்தும் வருடத்திற்கு ரூபாய் 299 மட்டும். உடனே டவுன்லோட் செய்து கண்டு மகிழுங்கள்.